பண்ணியிருந்தாப்ல அந்த அளவுக்கு கொடுத்தா இது எந்த ஸ்டோரி வைஸ் நல்லா பண்ணியிருக்காரு முதல்ல சூப்பரா இருக்கு எல்லா பாட்டுமே இருக்கு பட் ஃபுல் சாங் வரும் அந்த டிஜிட்டல் ஃபோன் வந்து பயங்கர கலர்ஃபுல்லா இருந்தது அது நல்லா இருந்துச்சு கிளைமேக்ஸ்ல வந்து அந்த எல்லாரும் பயங்கர ஹைப் கொடுத்துருந்தாங்க படத்துக்கு ஹைப் கொடுத்துருந்தாங்க அது என்னமோ கருத்து தான் ஏன்னா வந்து சிம்புவும் சரி கமலும் சரி ஒரு ஃப்ரேம் கொள்ள வராங்க ரெண்டு பேரும் அதனால செகண்ட் ஹாஃப் அப்புறம் கொஞ்சம் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து உங்களுக்கு போறதே தெரியும் ஃபேமிலி ஆடியன்ஸ் பிடிக்கும் தவிர நமக்கு நிறைய தான் போச்சு நிறைய லாஜிக் மிஸ்டேக் இருக்குது படத்தில் கேள்வியான ஊர்பட்ட கேள்விக்கலாம் சிங்கு தான் இதை பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது யாரும் என்ன பண்ணிடலாம் பட் அவர் லுக்குக்காக ஓகே அவரோட ஃபேன்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணாங்க ரிஷார்ட்லாம் தேவையில்லை படத்தில் போலீஸ் கதாபாத்திரம் தேவையில்லை அதுதான் போயிட்டு இருந்துச்சு கொஞ்சம் கடுப்பாக தான் போச்சு படத்தில் சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு எல்லாரும் என்ஜாய் பண்ணுற மாதிரி சாங்ஸ் எல்லாம் ஷர்ட் போர்ஷன் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு ரிவெஞ்ச் அண்ட் அவ்வளோதான் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா வரக்கூடிய ரிவெஞ்ச் கூட இருக்கவங்களாம் வந்து அப்படி கிளி பிடிக்கிற மாதிரி வேலையை கொண்டு போயிருந்தாங்க இந்த மாதிரி கதையெல்லாம் நம்ம பார்த்து பழகிட்டோம் என்ன புதுசாக ஒரு புதுசும் கிடையாது படத்தில் ட்விஸ்ட் எல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படியே போகும் படம் உப்பிலா சொல்லிங்கிற மாதிரி அப்படியே போயிட்டு இருக்கும் படம் பெருசாலாம் சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது சரி அதையாவது கொஞ்சம் நல்லா பண்ணியிருப்பாங்க ட்விஸ்ட் மேக்கிங் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தா அதுவும் ஒன்றும் பெருசாக கிடையாது ஆனால் ஒரு தடவை பாருங்க அப்படின்னு சொல்லுவோம் பெரிய படம் நிறைய செலிபிரிட்டி இருக்காங்க ஒரு தடவை பார்க்கலாம் ஃபேமிலி ஆடியன்ஸும் பிடிக்கும் படம் மற்றபடி நம்மள மாதிரி பசங்க வந்து கொஞ்சம் கடியாக தான் போகும் குறிப்பாக செகண்ட் ஹாஃப் ரொம்ப கடியாகும் படம் 2 மணி நேரம் கால போகுது அது கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகா போகுது பயங்கரமா கொஞ்சம் ட்ரிம் பண்ணிருக்கலாம் செகண்ட் ஹாஃப்ல தேவையில்லாத போர்ஷன் தூக்கிருக்கலாம் அதாவது படத்துக்கு தேவையானது தான் சென்டிமெண்ட் போர்ஷன்லாம் பட் அது சென்டிமெண்ட் ஒரு பக்கம் போயிட்டு நம்ம எப்படா முடிப்பீங்கன்ற மாதிரி போயிட்டு இருக்கு அந்த மூட்ல போயிட்டு இருக்கோம் டெய்லியும் ஒரு அதாவது இன்டர்வல் சீன் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா டாம் அண்ட் ஜெர்ரி மியூசிக் போட்டு வச்சிருக்காங்க நிறைய குறைகள் இருக்கு படத்துல அதெல்லாம் எடுத்துருக்கலாம் நிறைய குறைகள் இருக்கு இருந்தாலும் அப்பப்போ வந்து எஸ்டிஆர் காமிச்சு கொஞ்சம் அப்படியே கத்த வச்சு இது பண்ணாங்க 2-3 நாளைக்கு கூட அவர் ஃபேன்ஸ் பத்தி கொஞ்சம் கூட வச்சுட்டாங்க 3 நாளுக்கு மேலே யோசிச்சு பாருங்க ரொம்ப மோசமா தான் இருக்கும் கொஞ்சம் கடியா தான் போச்சு ஓவரால் படம் கொஞ்சம் ஸ்லோ தான் ஒரு ஒன் டைம் வாட்சிபிள் ஆவரேஜ் கமலை வச்சு நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு ஆக்சுவல் பொட்டன்ஷியலா யூஸ் பண்ணுங்க பட் சில இடத்துல சின்ன சின்ன ஏமாற்றம் இருக்கு ஆனா ஹோல்சமா இருக்கு மொத்தமா பார்க்கணும். பேசிட்டோம் அவனும் ஒரு இந்தியன் தான் நீ பத்தி பேசுறோம் மனசு எதிர்பார்த்த அளவுக்கு மனசார மனிதத்துவம் வேலைக்கா அது வந்து ஒன்னு சொல்லுவாங்க அங்கங்க கொஞ்சம் இருக்கு தவிர
படம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா சொதப்பிட்டாங்க என்னன்னா ஏன்னா ஆக்டிங் வைஸ் எதுவுமே தப்பு சொல்லல ஏன்னா கமல் சார் அதுல நான் வந்து கலாய்ச்சி சொல்லுவேன் இல்ல நான் சென்சர் கேப் பண்ணிக்கிறேன் இவன் கோத்து விட்டு வேடிக்கை பார்ப்பான் நான் ஏன் பிளாக் டிஷர்ட் போட்டு வந்தேன்னா நான் வந்து ஆர்சிபி ஃபேனு எங்க செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு 13 பேர் வந்து நேற்று ரஜினிக்கு டெத் ஆயிருக்கு அதுக்கு வந்து ஒரு மௌன செலுத்தும் வகையில தான் நான் இன்னைக்கு பிளாக் டிஷர்ட் போட்டு வந்தேன் இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் மட்டும் ஸ்பாயில் ஃபர்ஸ்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா கமல் சாரோட ஆக்டிங் அந்த சீன்ஸ் வந்து ஒரு ஆக்டிங் அவர் டீல் பண்ணிருக்காரு இந்தியாலே சொல்லா உலக நாயகன் எந்த நாயகன் வேணாலும் கமல் சார் சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் ஆனா செகண்ட் ஹாஃப்ல பண்ணிருக்காரு பாருங்க கிரிஞ்சு இந்தியக்கு தாத்தா வந்தாரு பாத்தியா நேபாள் தாத்தா இதுல நேபாள் தாத்தா வராரு போடி தர்மன் ட்ரெஸ் போட்டு இருந்தா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா சுத்தாரு ஒரு கிரிஞ்சு மாதிரி இருக்கு ஒரு இயற்கையா இல்ல ஆக்சுவலா சீன்ஸே இல்ல அந்த படத்துல ஒண்ணுமே கிடையாது ஒரு ஒண்ணும் இல்ல ஒரு கமல் சார சாவடிக்கணும் அதுக்காக எங்க தெரியுமா போறாங்க நேபாளுக்கு போயிட்டாங்க நேபாளுக்கு பிளைட் டிக்கெட் எல்லாம் போட்டு ஒரு 7-8 பேர் போய் அவரை ஜஸ்ட் தள்ளி விடுறதுக்காக டான்ன்றீங்க கமல் சார் என்ன டான் பண்ணாருனோ காட்டுல படத்துல சிம்பு வந்து அமரன் ஐயோ அமரன் தான் எனக்கு அப்புறம்ன்றீங்க அவரும் என்ன பண்ணாருன்றது படத்துல சுத்தமா காட்டல அப்புறமா எப்படிங்க கதைக்குள்ள உட்காந்து பார்க்க முடியும் ஒண்ணுமே இல்ல அந்த மாதிரி பிஜிஎம் போட்டிருக்காரு இது ஏஆர் ரஹ்மான் சாரான்ற டவுட்டுக்கு நம்ம லாஸ்ட்ல வந்துட்டோம் ஸ்டார்டிங்ல நாயகன் படத்தை வச்சுதாங்க வராங்க சிம்பு யாருன்னு காட்டுறதுக்காக மத்தபடி ஒண்ணுமே அந்த படத்துல ஒண்ணும் இல்ல த்ரிஷா நல்லா இருக்காங்க அழகா இருக்காங்க அதெல்லாம் நல்லா இருக்கு அதுதான் ஒன்றும் முறைகள்லாம் இருந்த வைக்கல நீ ஆசைப்பட்டது எல்லாமே அதுல மணிரத்னம் சார் சிம்பு வந்து